கல்குவாரியை மூட வலியுறுத்தி மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஆதங்கம். அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்காக தண்ணீர் பந்தல் திறக்க ஆட்சேபனை இல்லை. தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றினால் போதும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்த அனுமதி. மே 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை திகார் சிறைக்கு சென்று விசாரிக்க அமலாக்கத்துறை திட்டம். தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களுக்கு அதிக வெயிலுக்கான மஞ்சள் எச்சரிக்கை. இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. அமலாக்கத்துறை சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம். சாமானிய மக்களுக்கு எதிராக அடாவடித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது எனவும் எச்சரிக்கை. வேலூரில் பிரபல முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்தில் 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஊழியர் கைது. வாடிக்கையாளர்களின் பணத்தை சுருட்ட உதவிய ஊழியரின் மனைவியும் சிக்கினார். சத்தியமங்கலம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. டெல்லியில் ரோட் ஷோ மேற்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வடகிழக்கு டெல்லி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் மனோஜ் திவாரியை ஆதரித்து தீவிர பிரச்சாரம். ஏற்காடு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி வழங்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.